ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே செல்போனின் வழியாக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை தேவ சமாதானம் மூடிக்கொள்வதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம், அதில் 48வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசனத்தோடே உன்னை தேடினோமே என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா ஸ்டைல்லையும் பார்க்கலாம். குடும்பத்தில் பார்க்கலாம், பொதுவாக பார்க்கலாம், விசுவாசத்தில் பார்க்கலாம், நம்பிக்கையில் பார்க்கலாம். எந்த சைடில் பார்த்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கரெக்டாக பொருந்தும். நான் உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாள் பார்த்து இயேசு கிறிஸ்துவை கேட்குறார், ஏன்பா என்னை விட்டு போன? நீ விட்டு போனதுனால நானும் உங்கள் அப்பாவும் व्यसனத்தோட ரொம்ப வருத்தத்தோட உன்னை தேடின்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே அவர் திரும்பி சொல்கிறாரு, ஏமா என்னை தேடுறீங்க? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் யோசித்து அதற்குரிய வேலைகளை செய்யணுமே அப்படின்னு. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, பெயர் பெருசாக வரல, ஆனால் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்தாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பும் மரியாளும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பகுதியில் நீங்கள் பாருங்களேன், ஒரு டைமும் கரெக்டாக 21வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8வது நாள் கரெக்டாக இயேசு கிறிஸ்துவை தூக்கின்னு நேராக ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே தாயும் தகப்பனும் அதை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை செய்யாமல் 8வது நாள் நேராக சர்ச்சுக்கு கொண்டு வந்து அந்த ஆண் பிள்ளையை தேவ சமூகத்தில் விருத்த சேதனம் பண்ணும்படி அந்த பிள்ளையை என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நியாய பிரமாணத்தில் ஒரு தகப்பனா தாயா தாம் பிள்ளையை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. 3வதா, ஒரு ஆண் பிள்ளைக்கு என்ன காரியங்கள் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை காரியங்களும் இந்த யோசேப்பும் மரியாளும் 2 பேரும் ஒன்றா வந்து அந்த பிள்ளையை தூக்கின்னு வந்து தேவ சமூகத்தில் அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நேர்த்தியாக செய்தாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம கூட பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், நம்ம கூட எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறது போல் நம்ம பண்ணல. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது எல்லாத்த விட ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யோசேப்புக்கு இயேசு பிறந்தது சந்தோஷமோ துக்கமோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் யோசேப்பு இந்த பிள்ளை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்தாங்க, ஆண்டவரை தொழுது கொண்டாங்க, வாபஸ் திரும்பி போயிட்டாங்க. ஒரு நாள் தூரம் போனதுக்கப்புறம் இவங்க பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, இல்லை. உடனே ஆசாரியர்கள்ட்ட உக்காந்து பேசின்னு இருந்தாங்க. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. மரியாள் திரும்பி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நானும் உங்கள் அப்பாவும் 2 பேரும் ஒருமனப்பட்டு நாங்கள் உங்களை தேடணும். இந்த வார்த்தை கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு கணவனும் மனைவியை எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு யோசித்து நின்றவர் இந்த யோசேப்பு. ஏன்னா அதுவும் என்னவா ரகசியமாக யோசிச்சாராம், எப்படி மரியாதை தள்ளி விடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க 2 பேரும் காணாமல் போன உடனே கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து அழகாக அந்த பிள்ளையை என்ன பண்ணாங்க, தேடி கண்டுபிடிச்சி அங்கே மரியாள் சொல்கிறாங்க, நானும் உங்கள் அப்பாவும் व्यसனத்தோடு உன்னை தேடணுமே அப்படின்ட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிள்ளையை பெக்கிறது பெருசு இல்லை, பிள்ளைய தேவ பக்திக்கு நேராக வளர்க்குறது தான் பெருசு. உங்களுக்கு பிள்ளையை தந்தது உங்களை அப்பா வாக்கிறதுக்கு அம்மா வாக்கிறதுக்கு அதனால் மாத்திரம் இல்லை, பிள்ளையை உங்களுக்கு தந்தது தேவ பக்திக்குள்ளே வளர்ப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான். ஆனால் அந்த விஷயத்தில் இந்த யோசேப்பும் மரியாளும் கெட்டிக்காரர்களாக மாறிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நியாய பிரமாணத்தின்படி செய்தாங்க,
என்னென்ன இயேசு கிறிஸ்து ஆண் பிள்ளையா பிறந்ததுனால என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்தாங்க. அதன் மத்தியில் விருத்த சேதனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் கிருபைகளையும் செய்தார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாயும் தகப்பனாரும் நல்ல தகப்பனா நல்ல தாயா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தாய் தகப்பன் பிள்ளையை பெற்றுட்டோன்னு வளர்க்காம தேவ சித்தத்திற்கு நேராக கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.